வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர். சாட்டர்டே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவளுடைய வம்சாவளியில் வந்து அவளை பற்றி பார்த்துட்டுருக்கோம், தலைமுறைகளை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதில் நம்ம இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. ரிசர்ச் ஓரியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மிஸ் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் கொடுத்துட்டுருக்காரு சொன்னோம் இல்லையா. இப்போ அவரை பற்றி தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அருணகிரிநாதர் நம்ம ஹீரோ அவர் எழுதினதெல்லாம் பார்ப்போம். சைமல்டேனியஸாக நம்ம முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் அவரை பற்றி பார்க்குறச்சா உங்களுக்கு அதை பற்றி புரியும். இவருடைய இயற்பெயர் வந்து முள்ளன்றம் ராமநாத வேங்கட சுப்பிரமணியம். அவருக்கு முள்ளன்றம் ராமநாத சிவதாசன்னு ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்றது தெரியணும் இல்லையா. எல்லாருக்கும் புனைப்பெயர் வச்சுப்பா, அதாவது கவிதைகள் எழுதுகிறவா அவெல்லாம் இருக்காள் இல்லையா, அவெல்லாம் வந்து புனைப்பெயர் வச்சுப்பா. அந்த புனைப்பெயர் யார் வச்சான்றது வேணும் இல்லையா. அது நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம், நம்ம இண்டிமா போயட்ஸோடைய ஃபேமிலி தானே. இவருக்கு அந்த காலத்தில் அவெல்லாம் வந்து அஷ்டபாஷாலாம் இருந்தா இல்லையா. அருணகிரிநாதர்லாம் அஷ்டபாஷா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து வந்தவாள்லாம் சான்ஸ்கிரிட்டில் எழுதினா, அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் மாறி இப்போ தமிழ்நாட்டிலேயே இவர் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணியிருந்தனால இவருக்கு ஒரு 4-5 லாங்குவேஜஸ் தெரியும். ஓகேவா. இவர் வந்து பஞ்சபாஷா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால் சான்ஸ்கிரிட் வந்து ஹிந்தியே படிக்கக்கூடாது அப்படின்லாம் அந்த காலம் இருந்தது இல்லையா. ஏன்னா இவர் பிறந்த இயர் வந்து 1952 இவர் பிறந்திருக்கார். கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கார் இவர். நம்ம முள்ளன்றம் ராமநாத சிவதாசன் அவர்கள். அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னா வேங்கட சுப்பிரமணியம். அது வந்து நம்மளுக்கு ஆர்காடு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தானோம் இல்லையா. நம்ம முனிசிபல் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வீடியோஸில் இருக்க, ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அவள் என்ன பண்ணிட்டா 2.5 years வரைக்கும் அவள் முள்ளன்றத்தில் இருந்துட்டு அவருக்கும் அவருடைய கூட பிறந்த தம்பிக்கும் அவள் அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைகள், அதாவது ராமநாத சாஸ்திரிகள் என்கின்ற ஸ்ரீனிவாச சாஸ்திரிகளுக்கும் லக்ஷ்மி யோகபாகியம் அவளுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிறந்த உடனேயே போயிடுத்து. 2வது வேங்கட சுப்பிரமணியம் அவர் பிறந்தார். அவருக்கு அப்புறமா அவருக்கும் அவர் தம்பிக்குமே வந்து 11 years டிஃபரன்ஸ் இருந்தது. அவர் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரமேஷ் என்கின்ற திவாகர சர்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவள் 2 பேருக்கும் 11 years கேப் இருந்தது. அப்போ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது இருக்கிறதுனால அவள் முள்ளன்றத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தா. ஏன்னா அதுக்கு குழந்தையாக இருக்கிறச்சே 2.5 years என்னவோ அது அந்த குழந்தைக்கு வந்து டைஃபாய்டு அப்போ வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது. அதனால் அந்த கிராமத்தில் கிடைக்கலன்றோடனே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லைன்றதுனால சென்னைக்கு கிளம்பி வந்தா. சென்னையில் எங்கே வந்திருக்கா, திருவொற்றியூர் இருக்கு இல்லையா, காலடிப்பேட்டை, அங்கே வந்து அங்கே இருந்து அவர் வந்து அங்கெல்லாம் வந்து மிராஸ்தாரா, அதாவது கிஸ்தியா எல்லாத்தையும் வசூலிக்கிற இவாளா ரெவென்யூ ஆஃபீஸராக இருந்தவாலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வேதம்ன்றதெல்லாம் அவளுக்கு, ஏன்னா அவள் வந்து சதுர்வேதமும் படித்தவா இல்லையா. அவள் 4 fathersலாம் 6ஆம் அறிவு எப்படி போகி தர்மருடைய ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட்டில் தெரிஞ்ச மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி டெஸ்ட் மாதிரி பண்ணலை. ஆனால் இவருக்கு பிறக்கறச்சிலேருந்தே அந்த குழந்தையோட வளர்ப்புலேருந்தே அந்த குழந்தை பண்ணுறது அவள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்தா அப்படியே அவர் சின்ன வயசுலேருந்தே ஜாலியாக இருக்கிற சமயத்துக்கே ரொம்ப கவிதைகள்லாம், அதாவது
ஒரு ஃபிலிம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்துலலாம் நோட்டீஸ்லாம் ஒட்டுவா இல்லையா, சினிமாவில் போஸ்டர் ஒட்டுவாளே, அந்த போஸ்டரை வச்சே கதை சொல்லுவார் அவர். ஒரு 6-7 வயசுக்கெல்லாமே அந்த குழந்தை அவ்வளோ ஸ்டோரி டெல்லிங் பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாம் அது கூட ஜீன்ஸில் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா யாருக்கு வராது. அந்த மாதிரி அந்த பாட்டை வச்சே ஸ்டோரி சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் டேலண்டட் பர்சன் அவர் அப்படி படிச்சுட்டு வரச்ச இவர் 1969லேருந்து 70க்குள்ளே இவர் பியூசி, அந்த காலத்தில் 10th ஆனதுக்கு அப்புறமா 11ன்னு சொல்ல மாட்டா, 1 இயர் பியூசி படிக்கணும். அதுக்கப்புறமா அவள் கிராஜுவேஷன் யூஜி அவள் எடுத்து படிச்சுக்கணும், ஓகேவா. அப்போ பியூசி படிக்கிறச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு எல்லா ஸ்கூல்லையும் இப்போ எல்லாத்துலேயும் வெறும் 2 லைனில் சொன்னாலே போகிறோம், கையை தட்டி விட்றான்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கா. ஆனால் அந்த காலத்தில் கவிதை போட்டி, அப்புறம் அந்த சொற்பொழிவு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அந்த சமயத்தில் பியூசியில் அவர் இருக்கிறச்ச அவர் படித்தது தியாகராஜா காலேஜில் அவர் படித்தார். அங்கே ப்ரொஃபஸராக இருந்தது ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம் அப்படின்றவர்கிட்ட இவர் அடைமொழியாக வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்தார். என்ன எழுதி கொடுத்தாருன்னா, அப்போ திமுக ஆட்சி நடந்தது. அந்த திமுக ஆட்சியில் சிவபெருமானை உயர்த்தி சொல்லி எப்படி அவர் திமுக காராளுக்கும், அதாவது நாஸ்திகர்களுக்கு கூட நம்ம சிவபெருமான அருள் புரியிறான்ற மாதிரி இவர் நல்ல அழகாக அப்படியே அவளையும் தாழ்த்தாதுக்கே, ஏன்னா அவள் இருக்கா ரூலிங்கில் இருக்கா, அவளை தாழ்த்தினா வேறு எதனா ப்ராப்ளம் வரும். ஆனால் அப்பாவை புகழ்ந்து சொல்லணுன்ட்டு அப்படி ஒரு கவிதை அந்த கட்டுரை மாதிரி எழுதி கொடுத்த உடனே அந்த ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம் அவர் என்ன பண்ணினார்னா, இவருக்கு சூப்பர் நீ இந்த மாதிரி நல்லா எழுதியிருக்கேன், அதனால் நீ அதை கட்டுரை எப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நடக்கிறது, அது தமிழர்களுக்காக தானே அவள் சொல்லியிருந்தா. அவள் பசங்களாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவளை ஹிந்தியே படிக்கக்கூடாதுன்னு அராஜகம் பண்ணா இல்லையா. அந்த சுச்சுவேஷனில் இவர் பிராமணால கண்டாலே ஆகாது இல்லையா அவளுக்கெல்லாம். ஆனால் இவர் தமிழ் போட்டியில் கட்டுரை போட்டியில் எழுதி கொடுக்கறச்ச அவள் சார் ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட், இந்த காலேஜுடைய ஸ்டூடெண்ட் இவருக்கு பேர் எம்ஆர் சிவதாசன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் சப்மிஷன் பண்ணி அது அப்ரூவல் ஆகி நல்லபடியாக வந்தது. அதனால் ஒரு குரு பேர் வச்சார்னா அது எப்பயுமே நிலைக்கும்னு சொல்கிறா பார்த்தேலா. அதனால் எம்ஆர் சிவதாசன்றது நம்ம ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம் அவர் வச்சார். அவர் யாருன்னா, அவருடைய பிள்ளை இளங்கோவன்னு பேர். அவர் தமிழ் ப்ரொஃபஸராக வேலை பண்ணிட்டு இருந்தார். நல்ல ஹை லெவலில் தான் இருந்தார். அவருடைய ஒய்ஃபு கூட ப்ரொஃபஸர் தான். அந்த அம்மாவும் புனிதவதின்னு பேர், புனிதவதி இளங்கோவன்னு பேர். அவள் ஃப்யூச்சரில் எம்ஆர் சிவதாசன் அவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதாவது ஆல் இண்டியா ரேடியோலலாம் உள்ளே போய் நம்ம இந்த மாதிரி சீஃப் பொசிஷனில் இருக்கணும்னா நம்மளுக்கு தெரிஞ்சவா வேணும், அதே மாதிரி ஸ்டஃப்பு வேணும், டேலண்ட்டு ஸ்கில்லு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. அப்படிலாம் இருந்தது. இது இப்போ 1969 to 70ல் நம்ம எம்ஆர் வேங்கட சுப்பிரமணியம் முள்ளன்றம் ராமநாத வேங்கட சுப்பிரமணியம் அவருக்கு ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம் அப்படின்றவர் நம்ம வேங்கட சுப்பிரமணியம் அவருக்கு சிவதாசன் அப்படின்னு ஒரு புனைப்பெயரை கொடுத்தார். அந்த புனைப்பெயரை தான் வச்சுண்டு அவர் இப்போ வரைக்கும் கவிதையாகட்டும் கட்டுரையாகட்டும் இப்போ அவர் ரிசர்ச் பண்ணார், அதெல்லாம் கூட அதுதான் பண்ணியிருக்கார். அவர் குரு பக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தான் சான்றாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது. அதுக்கப்புறமா எம்ஆர் சிவதாசன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில், அதாவது நம்ம முன்னாள் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறச்ச சிறு சேமிப்பு துறையில் சேர்மனாக இருந்த மினிஸ்டர் கலியமுத்து அவர்களுடைய நாடக குழுவில் பிடி சரஸ்வதி அவங்களுடைய ட்ராமாவில் டைரக்ஷன் பண்ணியிருக்கார், ஆக்ஷன் பண்ணியிருக்கார், கதை ஸ்டோரி எழுதியிருக்கார், டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்கார். அவரோட ஏஐஆர் அதாவது ஆல் இண்டியா ரேடியோ இருக்குது இல்லையா, அதில் இவாளோடலாம், ஏன்னா இவாலாம் அவரை விட பெரியவா, அதனால் அவள் பேர் முன்னாடி சொல்கிறேன். பிஎஸ் ராகவன் சார், மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீகாந்த், வெந்நீராடை மூர்த்தி, எம்என் ராஜம், ஜெமினி ராஜேஸ்வரி, அப்புறம் பரிமளம், சுமதி ஸ்ரீன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ஐ திங்க் செந்தாமரை அவளோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். இவாளோடலாம் நடிச்சிருக்கா.
பொதிகை சேனல் இருக்குது இல்லையா, பொதிகை சேனல் டிடி தூர்தர்ஷன், அதில் அவர் வந்து ட்ராமாஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கார். இப்போ வந்து அவருடைய ட்ராமாஸ் பற்றி அதை பற்றி தான் மேடை நாடகம். இவர் வந்து IOCL அப்படின்ற கம்பெனியில் வேலை பண்ணியிருந்தார். அங்கே நிறைய மேடை நாடகங்கள்லாம் போட்டிருக்கார். அதில் தலைமை தாங்கினவால நிறைய அவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கா. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1973 ரயில்வே ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த ரயில்வே ஸ்ட்ரைக் நான் வந்து 1969 அப்புறம் 69 சொல்லிட்டு 70 சொன்னேன் இல்லையா, இது வந்து அதுக்கு முன்னாடி இது 1973 ரயில்வேல ஸ்ட்ரைக் நடந்தது. அதில் வந்து கவிக்குரல் அப்படின்ட்டு 5 minutes இளங்கவிஞர் வேணும் அப்படின்ட்டு ஒரு பட்டிமன்றம் மாதிரி, அதாவது பேச்சாளர்களில் பண்ணுறச்ச யாரோடு இவர் பேசியிருக்காருன்னா, இவருக்கு அப்போ என்ன வயசுக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. 52 பிறந்திருக்கார், 73 இவர் சொல்லியிருக்கார். 21 வயசு பையன் யாரோடெல்லாம் சேர்ந்து அவரோட பேசியிருக்காருன்னா எவ்வளோ பெருமை பார்த்துக்கோங்க. கவி யோகி சுத்தநந்த பாரதி அவர். அப்புறம் வில் இசை வேந்தர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம், வில்லிசை வேந்தர்னு சொல்லுவாள் சுப்பு ஆறுமுகம். அவருடைய பொண்ணு பிள்ளை எல்லாருமே வில்லு பாட்டுக்காரா. அவளோட இளம் கவிஞராக எம்ஆர் சிவதாசன் அவர் வந்து ஜாயின் பண்ணி அந்த மேடை பேச்சில் பேசியிருக்கா. அந்த ஸ்ட்ரைக்கு நடக்கிறச்சே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள் இல்லையோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கா. இது வந்து AIRல கூட இது ரிலீஸ் ஆகி எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பாரதி கலைக்கழகம் அது வந்து நடந்திருக்கு. கட்டுரை போட்டியில் 6th SSLC வரைக்கும் அது வந்து தமிழ்நாட்டுக்கே நடந்தது, ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதில் நடுவராக இருந்தார். எப்போ 1994. நான் வந்து அவருடைய இதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அவார்ட்ஸ்க்கு போல அவர் வாங்கின பட்டங்கள் நான் சொல்லலை. ஒன்லி அவர் எழுதின கவிதை கட்டுரை அதெல்லாம் பற்றி எல்லாமே நான் சொல்ல. அவர் இதெல்லாம் இருந்திருக்கார் அப்படின்னு. அப்புறம் மேடை பேச்சு பேசியிருக்கார், சொற்பொழிவு பண்ணியிருக்கார். நம்ம இது வரைக்கும் அவருடைய என்னெல்லாம் பண்ணியிருக்கார் இப்படி தான் இருந்திருக்கார். இதுக்கு அப்புறமா இருக்கிறது AIRல என்னெல்லாம் பண்ணியிருக்கார், என்ன நாடகம்லாம் எழுதியிருக்கார், என்ன கட்டுரைகள் எழுதியிருக்கார், என்ன கவிதைகள் எழுதியிருக்கார், அதை பற்றிலாம் நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த டைம் கிடச்சிதுன்னா அவருடைய வாய்மொழியாலேயே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும் இல்லையா, நம்ம இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் ஆலோசனை பண்ணிட்டுருக்கேன். இதில் எதனா 2-3 விட்டு போயிருக்கலாம். ஏன்னா ராஜமாணிக்கம் அவரை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதெல்லாம் வந்து அவர் வந்து அவருடைய குரு பற்றி சொன்னால் அவருக்கும் பெருமை குருவுக்கும் பெருமை இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ டைமும் ஆயிடுத்து, 12 நிமிஷம் 13வது நிமிஷம் ஆயிடுத்து. அதனால் இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அடுத்தது அவருடைய கவிதைகள் பற்றியும் கட்டுரைகள் பற்றி அவர் சொற்பொழிவில் எங்கே ஆட்டிருக்கார் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து லிங்க்கு கொடுக்க போகிறேன். நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட்டிங்கில் கொடுக்க போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் இல்லையா, இன் ஃப்யூச்சர் அதாவது பாஸ்ட்டில் நீங்கள் அவரோட நிறையா பேசியிருக்கலாம், நிறைய வாழ்க்கை முறைகளோடு அவரோடு இணைஞ்சு வாழ்க்கை நடத்தியிருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுங்கோ, இம்ப்ரூவ் ஆகும் நம்மளது. அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா. நான் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அருணகிரிநாதருக்கு அப்புறமா அடுத்தது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 1348 பிறந்தவர். அதுக்கு அப்புறத்தில் எத்தனை வருஷம் எத்தனை யுகம் ஆன மாதிரியே இருக்குது பார்த்துக்கோங்க. 700-800 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுது இல்லையா. அதனால் சொல்கிறேன் நான். உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழந்தைகளுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஆமாம் எனக்கு நல்லா தெரியும், MR வெங்கட சுப்பிரமணியத்தை தெரியும், சிவதாசன் எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுங்கோ. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வரைக்கும் என்னுடைய இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். அடுத்த வாரம் இவரை பற்றியான டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.